உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுக்கிர பயிற்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்குறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வீடு வண்டி வாகனம், சொத்து சுகம், நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சுக்கிரன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்கு அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கோம், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் இருக்கும். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களுக்கு, துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே காதல், விளையாட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகத்தை பெறுதல், வீடு போகம், மனைவி மக்கள், ஆடை ஆபரணங்கள், சினிமா, கேளிக்கைகள், விளையாட்டுக்கள், உல்லாசமாக இருத்தல், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளுதல், அதுபோல் அழகு ஒப்பனையாக இருத்தல், இதெல்லாம் சுக்கிரன். தன்னை ஒப்பனை செய்து கொள்வது, காமம், விருப்பம், இப்படிப்பட்ட நிலையில் அந்த சுக்கிரன் என்பவன் ஒரு நல்ல விஷயத்தை கிரகித்தல். துலா ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடமாக மீனத்தில் போய் உச்சமடைகிறார், வரவேற்கத்தக்கது. அப்போ துலாம் ராசிக்கு எடுத்துக்கொண்டால் நல்ல பலன், நல்ல பணம், லாபத்தை கொடுப்பார், கடனை தீர்ப்பார். துலாம் என்பது அவர் சுக்கிரனுடைய வீடு, அவருக்கு ரிஷபமும் ஒரு வீடு. அப்போ துலாம் லக்னம் 1 என்றால் ரிஷபம் என்பது 8. அப்போ 8குடையவன் 6இல் போய் உச்சமடைகிறார். அப்போ 8க்கு மைனஸ் தான், 8க்கு வளர்ச்சி அடைய விடல, 8க்கு மைனஸ். அப்போ கடன்கள் இருந்தால் தீர்ந்துடும், நோய் இருந்தால் தீரும், நல்லா கவனிக்கணும். அப்போ துளாராசி அன்பர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வகைகளில் நல்ல லாபம் இருக்கும். மூத்த சகோதரரும் நல்ல லாபத்தை அடைவார், இடமாறி முன்னேறுவார். அவருக்கும் தொழிலில் பெரிய அளவு கிடைத்து அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே செல்வார். லாபாதிபதி போய் 6இல் துலாமுக்கு உச்சமடைகிறார். லாபாதிபதி துலாமில் நீச்சமடைகிறார். அதனால் என்ன ஆகும்னா, துளாராசிக்காரர்களுக்கு லாபத்தில் பூர நட்சத்திரம் அங்கே இருக்குது. அதனால் 11குடையவன் அங்கே போய் 6ஆம் இடத்துல உச்சமடையும் போது வேலையில் வருமானம் வரும். ஒரு வேலை இருக்க 100 வேலை செய்வாங்க, ரெட்டிப்பு வேலை செய்வார்கள். அதே போல் இவர்களுக்கு 10ஆம் இடத்திற்கு திரிகோணத்தில் சுக்கிரன் உச்சமடைவதனால் இந்த 30 நாட்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலைகளிலே இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும், நோய் நொடிகள் நீங்கும். ஒரு கிரகம் உச்சமடையும் போது அது எல்லாருக்கும் தன்னுடைய ஒளியை பரவி தரும். குரு வீட்டில் போய் சுக்கிரன் உச்சமடைகிறார், செல்வம் செல்வாக்கெல்லாம் உண்டாகும், அதுபோல் வெற்றிகள் உண்டாகும். துலாமிற்கு 3ஆம் வீட்டில் போராட நட்சத்திரம், துலாமிற்கு 7ஆம் வீட்டில் பரணி நட்சத்திரம், துலாமிற்கு 11இல் போராடம் நட்சத்திரம். அப்போ 3, 7, 11 என்பது காமங்கள் விருப்பமடையும், காமத்திரிகோண வீடு. தைரியங்கள் பெருகும், சகோதரர்களுக்கு நன்மை உண்டாகும், பயணங்கள் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நாள் இடமாற்றம் இல்லை, இடமாற்றம் உண்டாகும், தெய்வ அனுகூலங்கள் உண்டாகும், தந்தையினுடைய சொத்து சுகங்கள் கிடைக்கும், பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் உண்டாகும், பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அதே போல் தாய் வழி உறவுகளிலே இருக்கக்கூடிய கசப்புகள் நீங்கும். மொத்தத்தில் நிறைய மகிழ்ச்சிகள்லாம் கிடைக்கும். அதே போல் திருமணம் கைகூடும், காதல் திருமணம் அமைவதற்கு 100% வாய்ப்பு, இனிமையான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை,
ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையெல்லாம் 7ஆம் இடம். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடியது, வெளிநாட்டில் போய் கல்வி கற்றுக்கொள்ளுதல், வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தல், இல்லை உல்லாசத்திற்காகவாது ஒரு வேலையில் கம்பெனியில் இருப்பாங்க, அது வெளிநாட்டுக்கு ஒரு டூர் போடுவாங்க. அதன் மூலமாகவும் போய் வருவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் ஒப்பந்தங்கள்லாம் உருவாகும். அதேபோல் கூட்டுத் தொழில் இருந்த கசப்புகள் நீங்கும், பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவிக்கு இடையில பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள், காதல் பிறக்கும், உற்சாகம் மேலிடும், இனிமையான காலகட்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல துணிமணிகள் வாங்கி கொள்ளலாம், வாகனங்களை பராமரித்து கொண்டு வாகனங்களுக்கு வர்ணம் தீட்டி அழகு பார்க்கலாம். இப்போ வீட்டிற்கு சோபா, இருக்கைகள், ஃபேன்சி சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் வந்து சேரும். இப்படி ஜாதகர் விருப்பங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விரையும். இப்போ 4ஆம் இடத்திற்கு 3ல் விரையும். அதே போல் எடுத்துக்கொண்டால் 7ஆம் இடத்திற்கு 6ல் உச்சமடைந்தால் 7க்கு அது விரையும். அப்போ அதே போல் 12ஆம் இடம் அயன சைன போகம், அது 11 என்பது அது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விரையும். ஒரு உச்சம் எத்தனை வேலைகளை செய்கிறது. அப்போ வீடுகளை அலங்கரிக்கலாம், வீடுகளுக்கு வர்ணம் பூசலாம், மாடி வீடு எடுக்கலாம், ஒரு வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு வாகன வசதிகள் கிடைக்கும். இப்படி நமக்கு ஒரு நல்ல வீடுகளை ஒரு ஒத்திக்கு போவதற்கோ, நல்ல தண்ணீர் வசதி உள்ள, நீர் வசதி உள்ள, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம், காலேஜுக்கு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாசல் அமையும். சில பேருக்கு நல்ல அலுவலகம் அமையும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தடவை கையில் பணப்புழக்கம் நிறையா இருக்கும். அப்போ பணப்புழக்கம் கொடுக்கக்கூடிய வகைகளிலே தான் இந்த துலாம் ராசிக்கு பண லாபம். அப்போ கடன்கள் தீரும், பழைய கடன்கள் தீரும், திடீர்னு ஒரு வருமானம் கேட்ட இடத்துல கிடைக்கும். ஏதோ ஒரு வகைகளில் இறைவன் நமக்கு ஒரு நல்ல அனுக்கிரகத்தை செய்யக்கூடிய காலமாக இந்த 30 நாட்கள் அமையும். அதனால் இதை நல்லா சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமாளுக்கு துளசி கட்டி மாலை போட வேண்டும். குழந்தைகளுக்கு பொறுத்தளவில் ஏலக்காய் மாலை சாற்றலாம். நாமக்கல் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட ஏற்ற மிகுந்த காலமாக இந்த இது இருக்கும். அதே போல் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து திருமண் இட்டு கொண்டு துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி துளசி மாடத்தை சுற்றி வந்தால் மங்களகரமான நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிஞ்ச துணிகளை அணியக்கூடாது, உடம்புல துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்புல சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் தொலை என்ற ஆடைகளை போடக்கூடாது, நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்து கொள்ளணும். ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் துர்வாடை அடிக்காமல் இருக்கணும், படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணிகளை எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலைசீவர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல், இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபு நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்கம் போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேத்துங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள், நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.